வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசானவர்கள் சுக்மமாக நம்மோடு நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை பொருள் மௌனத்தின் மேன்மைகள். இறைநிலையின் முதல் மொழி மௌனம். இறைநிலையின் மொழியும் மௌனமே. இயற்கையின் மொழியும் மௌனமே. பேசா நோன்பு மௌனம். நாவின் கற்பே மௌனம். ஒலியை கழித்தால் மௌனம், ஒளியை கழித்தால் இறைநிலையின் தன்மை மௌனமும் இருட்டும். ஆன்மீகம் மௌனத்துல தாங்க தொடங்குது. மௌனமே ஞானம் பெற்ற மோன நிலையும் ஞான வரம்பும் சொல்லுவாங்க. ஒவ்வொருவரது பிறப்பும் 10 மாத மௌனத்துல தாங்க தொடங்குது. எண்ணங்கள் நிலைச்சு நிற்கிறதும் மௌனத்துலதான். அறிவுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை அறிய வைப்பது மௌனம். மௌனத்துல நாம பேச்ச நிறுத்தின உடனே இறைவன் நம்முடைய இருப்ப எடுத்து காட்டி நம்மோடு பேசுவதை உணரலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்வது மௌனம். புலன்கள் இயங்காம அறிவில ஒன்றி ஆராய்ச்சியோடு இருத்தலே மௌனம். வினை தூய்மை வேண்டுமென்றால் மன தூய்மை வேணுங்க. இதற்கு சிறந்த பயிற்சி மௌனம். தற்சோதனை செய்ய ஏற்ற நேரம் மௌனம். அப்படி செய்ய முன்வினைகள் போகும். மௌனத்தில் ஆழ்ந்து போக போகதான் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் விளங்கும். மௌனத்துல ஜீவகாந்தம் பெருகி சேமிக்கப்படுது. இந்த தேகத்தால ஊக்கமோ ஆக்கமோ நமக்கு ஏற்படுது. மௌனம் நமக்குள் இருக்கும் சக்திய முழுமையாக உணர்த்துங்க. நம்ம நாமே ஆளும் சக்திய அளிக்கக்கூடியதுதான் இந்த மௌனம். வலிமை வளரும். மௌனம் உள்ளத உள்ளபடியே உணர்த்தும். நினைப்பது நடக்கும், நடப்பதையே நினைப்போம். மௌனம் மன நிறைவை அளிக்குங்க. எப்போதும் அயராத விழிப்பு நிலை கிடைக்கும். மன அலைச்சல் குறைஞ்சு அமைதி நிலை நீடிக்கும். உணவு குறைஞ்சு ஆற்றல் பெருகும். மௌனத்தை போல பாதுகாப்பு எதுவுமே இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெற பல பயிற்சிகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பானது மௌனம்தான். அது நம்மளோட வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, அமைதியை அளிக்கக்கூடியது. மேலும் தற்சோதனை செய்ய ஜீவகாந்தம் பெருக்கம் ஏற்படுவதற்கு மௌனம் ஒரு சிறந்த உபாயம். நம்மளோட தவறை திருத்திக் கொள்ள உதவியாக இருக்கக்கூடிய பயிற்சி முறை மௌனம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மௌனத்துல நிறைய அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் சரி, சிக்கலுக்கான தீர்வுகளும் உள்ளுணர்வாகவே கிடைச்சிருக்கு. அந்த வகையில ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் மௌனத்துல நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு. மனவளக்கலை வந்த புதுதுல நானும் வீட்டுல மௌனம் இருந்திருக்கிறேன். மன்றத்துல அந்த காலத்துல ரொம்ப போய் மௌனத்துல கலந்து கொண்டது இல்ல. வீட்டுல மௌனம் இருக்கும்போது எனக்கு உள்ளுணர்வாக என்ன தோணுச்சு, ஒரு நாள் ஒரு பௌர்ணமியை தேர்ந்தெடுத்தேன். அப்போ வெறும் உணவும் சாப்பிடாம நீர் மட்டும் அருந்தி கொண்டு காலையில 4:30 மணில இருந்து மாலை 6 மணி வரையும் மௌனம் மேற்கொண்டேன். அதுதான் என்னோட முதல் மௌனம். அப்போ எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா தவங்கள் செஞ்சு கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருந்தேன். அப்போ எம்பில் ஆராய்ச்சி 1995 96 அந்த அகாடமிக் இயர்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட எங்களது கல்லூரி
டோக் பெருமாட்டி கல்லூரி மதுரையில இருக்கு. அங்கதான் நான் எம்பில் முதலாக அருள் தந்தையின் கருத்துக்கள ஆராய்ச்சி செஞ்சேன். அன்னைக்கு மௌனம் இருந்து இந்த கருத்துக்கள ஆராய்ச்சி செஞ்சேன். இப்போ முடிவுகள் எல்லாம் சுவாமிஜி எனக்கு உள்ளுணர்வாக குடுத்தாங்க. ஆனாலும் என்னோட உள் மனம் என்ன சொல்லுச்சுன்னா, அருட்தந்தைய நேர்ல சந்தித்த பிறகுதான் இந்த எம்பில் தீசிஸ நிறைவாக எழுதி முடிக்க முடியும்னு உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டே இருந்தது. சரி அப்பதான் நான் அதுவரைக்கும் சுவாமிஜிய பார்க்கல. கண்டிப்பாக அருட்தந்தைய சந்திக்கணும்னு என்னோட எண்ண அலைகள தூது விட்டுக் கொண்டே இருந்தேன். சுவாமிஜிய சந்திக்கக்கூடிய நாளும் வந்தது. திருநெல்வேலியில வச்சுதான் சுவாமிஜிய சந்திச்சேன். அப்போ அருள் தந்தைய பார்த்து என்னோட கருத்துக்கள இன்னொரு அன்பர் மூலமாக என்ன அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ சுவாமிஜி 2 கைகளையும் தூக்கி வாழ்க வளமுடன்னு வாழ்த்துனாங்க. எனக்குள்ள ஒரு பரவசம். நெறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சுட்டு போனேன். அங்க அவர பார்த்தோனே எனக்கு பேச்சே வரல. ரொம்ப ஒரு மௌன நிலைக்கு போயிட்டேன். இது மத்த அன்பர்கள் எல்லாம் ஒரு ஜாலியா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாரி சுவாமிஜி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நானும் சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கிறேன். ஒண்ணுமே நினைவுக்கு வரவே இல்ல. ரொம்ப ஒரு அமைதி நிலைக்கு போயிட்டேன். மகானோட ஆசி கிடைச்சது. அப்போ சரி அவர் கால்களை தொட்டு வணங்கலான்னு ஒரு ஆசை திடீர்னு வந்தது. சரின்னு எழுந்து பக்கத்துல போனேன். அடுத்த சனம் குரு சொன்னது நினைவுக்கு வந்தது. குருவின் கால்களை தொட்டு வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. குருவின் கண்களை பார்த்தாலே போதும் என்று அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனாலும் ஏதாவது சுவாமிஜி கிட்ட போய் பக்கத்துல போய் பேசணும் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் சுவாமிஜி உங்களோட ஆசை வேணும்னு கேட்டேன். ஒரு அட்டகாசமாக சிரிச்சாங்க சுவாமிஜி. இப்பதானே வாழ்க வளமுடன் சொன்னேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப நான் அப்படியே அசடு வழிஞ்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து ஒரே மாசத்துல எம்பில் தீசிஸ் எழுதி முடிச்சேன். அத எங்க கல்லூரியில சப்மிட் பண்ணேன். அப்போ அடுத்த கவலை என்ன வந்ததுன்னா, இந்த தீசிஸ வேல்யூ பண்ண வர்றவங்க மனவளக்கலை தெரிஞ்சவங்க வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தினம் தினம் தவம் இயற்றி விட்டு சிறிது நேரம் மௌனத்துல இந்த எண்ண அலைகளை தூது விட்டு கொண்டே இருந்தேன். அதற்கான நாளும் வந்தது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து இஸ்லாம் துறையை சேர்ந்த பேராசிரியர் அஜ்மல் கான், டாக்டர் அஜ்மல் கான் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. 1/2 மணி நேரம் என்ன பல கேள்விகள் கேட்டு, எனக்கு என்னோட தீசிஸ்க்கு 84 விழுக்காடுகள் போட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க ஹெச்ஓடிலாம் ரொம்ப பாராட்டுனாங்க. அப்போ அந்த ஐயா கிட்ட கேட்டேன். ஐயா நீங்க மனவளக்கலை பயின்றவரா? நெறைய தெரிஞ்ச மாரி கேட்கிறீங்களே! ஏன்னா அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி மனவளக்கலை ரொம்ப பாப்புலர் ஆகல. அப்பதான் அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு மன்றங்கள் வந்துகிட்டு இருந்தது. இப்படி நான் கேட்ட உடனே ஐயா சொன்னாங்க, "ஆமாமா 1 மாசத்துக்கு முன்னாடி அருள் தந்தையோட வாழ்க்கை விளக்கம்ங்கிற புத்தகம் எனக்கு அன்பளிப்பாக ஒரு அன்பர் மூலமாக கிடைச்சது. அந்த புத்தகத்த படித்துக் கொண்டு இருக்கும்போதே, இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்து, இந்த மகானோட சிந்தனைகள் ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. இத யாராவது எம்பில் ஆராய்ச்சியோ, பிஹெச்டியோ பண்ணா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்த பதிவு செஞ்சேன். ஆனா அந்த எண்ணம் இப்படி ஒரே மாசத்துல நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பூரிப்படைஞ்சு சொன்னாங்க அந்த பேராசிரியர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல. அப்போ குருவோட ஆற்றலை கண்டு வியந்தேன். மௌனத்துல தினம் தினம் இந்த எண்ண அலைகளை நாம தூவி விட்டோமே! அந்த எண்ணத்திற்கு குருபிரான் வந்து இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சிய கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆஹ் இதுதான் என்னோட மௌனத்துல எனக்கு கிடைச்ச முதல் அனுபவம். அன்பர்களுக்கும் இதை போல இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நீடாயுள் நிறை செல்வம் உயிர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.